அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட தாய் வெரைட்டி வந்து நம்மளுக்கு சீசனே இல்லாமல் கொய்யா வந்து காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பாருங்கள், ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே தாங்க இருக்குது மறுபடி. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட லெமன் நான் வந்து ஏற்கனவே நான் அறுவடை காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஃப்ரூட் இருக்குது. அதை தொட்டோன்னே உழுதுங்க, நல்லா ஃப்ரூட் ஆகிடுச்சு. ஸோ அதையும் நம்ம அறுவடை பண்ணியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து வருஷத்துக்கு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் காய்க்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது தடவை நான் வந்து அறுவடை பண்ணுறேன். வெயில் சீசன்லேயும் காய்க்குதுங்க, மழை சீசன்லேயும் காய்க்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, அதில் 2 நல்லாவே ஃப்ரூட் ஆகிடுச்சு. ஸோ 2 நம்ம வந்து அறுவடை பண்ணுறோம் பாருங்கள். நல்லா பெருசாக வருது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதியம் வச்ச ட்ராகனில் தாங்க காய் கொடுத்துருக்கு. இன்னும் தாய் செடியில் வந்து காய் வரல. ஸோ இதை நம்ம வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம் பாருங்கள். 2 ஃப்ரூட் அறுவடை பண்ணியாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கனால பெருசாக தாங்க காய் வரும் நம்ம பதியம் போட்டதில். பாருங்கள், இது 2 லெமனும் நம்ம ட்ராகன் ஃப்ரூட் 2ம் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. மாடி தோட்டத்தில் நம்ம பிளான்ட்டை வளர்த்து அதில் அறுவடை பண்ணுறதுன்றது தனி மகிழ்ச்சிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ.